தளபதி எங்கள் தளபதி தளபதி விஜய்க்கு தான் போடுவீங்களா? ஃபேமிலில குடும்பத்துல இருக்க எல்லா ஓட்டு விஜய்க்கு தான். நாங்க அவங்க ரசிகர். ஆமா. சொல்லுங்க சவுண்டா விடுங்க. எங்க ஓட்டு விஜய்க்கு தான். அதான் வரது துடிக்குது ஓட்டு போறதுக்கு. விஜய் நான் பார்க்க வந்திருக்கேன். எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க சூப்பரா படம் நடிப்பாங்க. அவங்களே ஓட்டு போட்டுவாங்க. எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மட்டும் இந்த மாதிரி அடிச்சுக்கவே முடியாது. தளபதிக்கு ஆண்கள் அதை விட பெண்கள் ஆதரவு அதிகமா இருக்கு போல தெரியுது. பிறந்த பிள்ளைய தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி விஜயண்ணாவை வந்து பார்க்கணும். மக்கள் எல்லாரையும் நின்று பார்த்துட்டு போகணும். அதுக்காக தான் இத்தனை மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓட்டு இந்த நாட்டை வந்து குடியில்லாத நாடா மாற்றணும். மக்கள் ஆசையெல்லாம் இலவசமே வேணாம். ஆனால் எது மக்களுக்கு தேவையோ அதை மட்டும் நிறைவேற்றி கொடுத்தா போதும். கல்வியில் வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகணும். அதோட அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி இந்த நாட்டை எந்த அளவுக்கு முடியுமோ வல்லரசாக மாற்றணும். எங்கேயுமே எந்த குறையுமே இல்லாதவர் மக்கள் மனசில் வந்து அவர் நிற்பார், ஜெயிப்பார். அதுக்கு எல்லாருமே உறுதி, இந்த உறுதி தெரியும். அதே மாதிரி அவரும் செய்யணும். மக்களை வந்து ஏமாத்திடக்கூடாது என்றைக்குமே. அவர் எம்ஜிஆர் கூட எனக்கு பிடிக்காது. காமராஜர் ஐயா, அப்துல் கலாம் ஐயா இவங்கள மாதிரி அவர் இன்னும் பேர் செல்வ செழிப்போட வரணும். அவங்க எப்படி வறுமையில் இருக்கவங்களுக்கு எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி செய்யணும். வேலை இல்லாதவங்களுக்கு படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். சின்ன கிராமத்துக்குலாம் வரமாட்டாங்க. எலெக்ஷனில் நின்றா எல்லா இடத்துக்குமே போய் சின்ன சின்ன இருக்கிற சிற்றூர் கிராமத்துக்குலாம் போய் அவங்களோட குறைகள்லாம் தீர்த்து எல்லா நாட்டையுமே நல்ல சிறப்பாக வைக்கணும். அப்படி இல்லாத நாட்டாக மாற்றணும். அது ஒன்று தான் மெயின் விஷயமே. தரமா இருக்கு. நான் விஜய் அண்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது மாதிரி பார்க்கவும் செய்வேன். இன்னைக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாப்பியாகவும் இருக்கு. சாப்பாடை போட்டு அங்கேயே படுத்து தூங்கிறீங்க. அப்படியா? அப்படிதான் இருக்கு. தினமும் வரீங்க, தினமும் வந்து பாக்குறீங்க. டூரிஸ்ட் பிளான் பண்ணி ரொம்ப ஜாஸ்தி. நீங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இவங்க எல்லாம் உங்க ஊர்க்காரங்களா? இப்படி இல்ல நாங்க பேட்டி எடுத்தது உங்க ஊர்க்காரங்க நிறைய பேசுறாங்க. நிறைய பேசுறாங்க. உங்க ஊர்க்காரங்க பேசுறாங்க. வளையங்குளம், ஆவியூர், அதிகமா இருக்காங்க. வெளியூர்க்காரங்க தான் அதிகமா இருக்காங்க. எங்க அப்பா அம்மா விஜய்க்கு தான் போட சொல்லிருக்கீங்க. போட சொல்லுவீங்க. சொல்லுவேன். அவங்க போட வைப்பான். போட வச்சிருவீங்க. ரைட். எத்தனை பேர் அப்படி ஓட வைங்க? ரிலேஷன் சொந்தக்காரங்க மொத்தமா எத்தனை பேர் போட வைப்பீங்க? எத்தனை பேர் போட வச்சிருவீங்க? ஒரு 400 500? அது எப்படி சொல்ல, அது வந்து ஒரு அவர் போய் கிட்ட போய் பேசணும். அது எப்படி எங்களுக்கு தெரியும் அவர் வராருன்னு? அவர் வந்தா கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி வார்த்தைப்பே வரல. ஸ்கூல் பிள்ளைங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல தளபதி. என்ன இருந்தாலும் நாங்க கலர் ட்ரெஸ்ல கூட வருவோம். அன்னைக்கு ஒரு ஸ்கூல் லீவ் தான் நல்லாருமா? சூப்பரா இருக்கும். எலெக்ஷனுக்கு வரணும்னா அவங்களுக்கு தானே ஓட்டு. அவங்க வந்தா ரொம்ப நல்லது பண்ணுவாங்க. சரி, உங்களுக்கு ஓட்டு இருக்கா? உங்களுக்கு ஓட்டு இருக்கு. சரி, ஓட்டிங்களா இல்ல புனிதன போட போறீங்களா? ஃபர்ஸ்ட் ஓட்டு உங்களோட முதல் ஓட்டு தளபதிக்கு. சூப்பர். சொல்லுங்க சவுண்டா விடுங்க. செம்மையா இருக்குண்ணா. இந்த மாதிரி எதுவும் பாலிங்கல விஜய்னால தான் எங்க ஊரே ஃபேமஸ் ஆகி போச்சு. இதுக்குமே பாறை பத்தி ஊர் தெரியாம இருந்துச்சு. இப்போ தெரியுது. வந்து எங்க ஊரை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும். சோ நீங்க மாடுக்குள்ள வருவீங்களா? உள்ள வந்துருவீங்க. சரி, ஓகே. சுத்தத்தெல்லாம் பெரிய மடங்கா இருக்கும்னு சொல்றீங்க. விஜய்க்கு தான் போடுவீங்களா? எவ்வளவு பேர்? எத்தனை பேர்? ஃபேமிலில குடும்பத்துல இருக்க எல்லா ஓட்டு விஜய்க்கு தான். எல்லா ஓட்டுமே விஜய்க்கு தான். எங்க வீட்டுக்காரர் இருக்காரு. நாங்க முதல்ல இப்பதான் பார்க்க போறோம். ஆமா, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த லைட்டிங் எஃபெக்ட்டோட எப்படி இருக்கு மாடு? எப்படி இருக்கு? வேற லெவல். வேற லெவல். புது ஃபீலிங்கா இருக்கு. புது ஃபீலிங்கா இருக்கு ஆக்சுவலா. ஓகே. இதுக்கு மாதிரி நீங்க மாடு எது போயிருக்கீங்களா? உங்களுக்கு பக்கத்திலே அதிமுக மாநாடு நடந்துச்சுல, போகல? எதுக்குமே போகல. இல்ல வேடிக்கை பார்க்க கூடி போலியா? மட்டுமே. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க மாடுக்கு? அங்க 3 நேரம் சாப்பாடுலாம் போட்டாங்க. அது தேவையில்லை. எப்ப போக மாட்டீங்க? அது தேவையில்லை. விஜய்க்காக தான் வரீங்க. போய் நாங்க அவங்க ரசிகர். மாநாடுமே அரசியல் ரீதியாக தான் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல போட்ட மாநாடு வந்து விஜய் அண்ணா போட்ட மாநாடு வந்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம மாநாடு இருந்தாலே பழைய சமுதாயம் தான். ஆனா இந்த மாநாட்டுல இளைய சமுதாயம் நிறைய இருக்கு. அதனால விஜய் அண்ணா தான் சேர்ப்பாங்க. எங்கள் ஓட்டு விஜய்க்கு. எங்களோட விஜய் அண்ணாக்கு மாற்றம் ஒன்றே மாறாது. கொண்டு வருவோம். இதுக்கு முன்னாடி மாநாடு பாத்திருக்கீங்களா?
எந்த மாநாடு பார்த்துருக்கீங்க? எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு அதுக்கு கம்பேரிசன் எப்படி இருக்கு? அது பார்க்கல. இதுக்கு மட்டும் இந்த மாநாடு அடிச்சுக்கவே முடியாது. நீங்க வந்திருக்க பார்த்தா மொத்தமா விஜய் ஃபேன் போலையா? குடும்பம் வந்திருக்கீங்க, என்ன காரணம்? எல்லாரும் விஜய் ஃபேனா? நீங்க டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ஓட்டு போட்டுருப்பீங்க இல்லையா? இப்போ நீங்க மாத்தி போடுறீங்கன்னா அது பிரச்சனை வராது. சூப்பர் சூப்பர். ஏன்னா நீங்க கிராமம்னா அங்க பெரியவங்க இருப்பாங்க, இங்க தான் ஓட்டு போடணும். ஜனநாயக நாடு, எங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு, ஓட்டு போடுறதுக்கு சுதந்திரம் இருக்கு. யாருக்கு நாங்க ஓட்டு போடலாம். நான் அதான் சொல்றேன், இது வந்து அவங்க உரிமை. நாங்க போய் சொல்லி அவங்க ஓட்டு போடணும்னு அவசியம் இல்ல. விஜய் வந்து விஜயோட நல்ல எண்ணத்துக்கு அவருக்கு ஓட்டு கொடுக்கும். 100% கோட்டை நமக்கு தான். இந்த ஊர் பாராபத்தி மக்கள் வந்து இங்க இப்போ வந்து நீங்க இருக்கீங்க, டக்குன்னு விஜய் நான் வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? இப்படி மாநாட நாங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கறோம். இது மாநாடா உங்களுக்கு ஃபீல் ஆகா? சுற்றுலா தலங்க மாதிரி ஃபீல் ஆகா? மாநாடு மாதிரியே தெரியல இது. நாங்க எங்க ஊராண்டு உங்க ஊர் செட்டி மாதிரி மாறிடுச்சு, சென்னை மாதிரி. ஆமா, ஓகே. அழகர் வந்தால் தான் இந்த மாதிரி குடும்பமா போய் அதுக்கப்புறம் இப்போ வரீங்க. எங்க ஊராண்டு ஒரு இதா இருக்கு. உங்க ஊர் பாராபத்தி ஊர்ல வந்திருக்கீங்க. பக்கத்து ஊர் ஒரு கிலோமீட்டர். இந்த ஊர்ல உங்க சொந்தக்காரங்க வந்து உங்க ஊர்ல மாநாடு வச்சிருக்கான்னு சொல்லி பெருமைப்படுத்துங்க, ஃபோன் பண்ணீங்களா? தளபதிக்கு ஆண்கள் அதை விட பெண்கள் ஆதரவு அதிகமா இருக்கு போல தெரியுது. ரைட்டு. சின்ன பிறந்த பிள்ளையே சரி, ஓகே. நாங்கள் பந்தக்காலட்டாண்டிக்கு வந்தோம். அவர் ஒருத்தர் பேசினார், இந்த இடத்துக்காரங்க, இடத்து சொந்தக்காரங்க, இந்த ஏரியா பூராமே விஜய்க்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர்ல மாநாடு விஜய் நான் பார்க்க வந்திருக்கேன். எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க சூப்பரா படம் நடிப்பாங்க. போன தடவை கில்லி படத்தெல்லாம் கபடி சூப்பரா விளையாடினாங்க. எனக்கு அது பிடிக்கும். இது மாதிரி மாநாடு போயிருக்கீங்களா முன்னாடி? இப்போதான் இவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சாதான் வந்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வரமாட்டார்ல அவரு? இன்னைக்கு வரமாட்டார், வியாழக்கிழமை வருவாங்க. யார் சிஎம் ஆவா? அடுத்த முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் வருவாரு. இந்த தடவை அவர் தான் ஜெயிக்கணும். ஓகே. உங்க அப்பாட்ல சொல்றீங்களா ஓட்டு போட சொல்லி? சொல்லிட்டேன். அவர் போய் டிஎம்கே ஏடிஎம்கேலாம் போட போறாரு. சொல்லிட்டீங்க? சரி சரி. டீச்சர் வாத்தியாருக்கெல்லாம் சொன்னீங்களா டிவிக்கு தான் ஓட்டு போடணும்னு? சொல்லலை. சொன்னா மார்க்கில் கம்மி பண்ணிடுவாங்க. சுத்தி பார்க்க வந்தோம். ஓகே. மாநாட்டுக்கு வருவோம். பக்கத்துல எங்க ஊர் பக்கத்துல போட்டுருக்காங்க. ஓகே. அதனால எங்களுக்கு தூரமா இருந்தா போக முடியாது. பக்கனால எங்களுக்கு வர்றது சந்தோஷமா இருக்கு. விஜய் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஆனா சுற்றுலா தலம் மாதிரி எல்லாரும் வரும்போது ரொம்ப சந்தோஷமா. பக்கத்துல வந்து நம்மளே வரக்கூடாதுன்னு சொல்லி வந்துட்டீங்க. நம்மளும் வந்துருவோம். உங்க ஊர் மக்களுக்கே பத்தாது போல, சுற்று உள்ள ஊர் மக்களுக்கே பத்தாது. சுற்று அந்த ஒரு 5-6 ஊரே நிரப்பிடுவாங்க இல்லையா? ஸோ வெளியூர் ஆள் வந்தாலுமே வெளியூர் வந்தாலுமே எங்களுக்கு மதுரைக்கு அப்புறம் தான் வெளியூருக்கு எல்லாருமே இடம். நாங்க ஃபர்ஸ்ட் ஃபுல் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் வேற டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா விக்ரவாண்டியில லேடிஸ் வந்து ரொம்ப கம்மி, யாருமே வரல. நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க இல்லையா? நீங்க மாநாடு வருவீங்க. நீங்க வரல. எப்பனாலும் போற வழியில அந்த வேன்ல தான் போவாரு. அப்போ நீங்க பாத்துடலாம். இந்த ஊர் தானே நீங்க. இப்போ வெளியே ஊருக்காரங்களுக்கு தான் பாக்குறது கஷ்டம். நீங்க இந்த ஊர்ல இருக்கீங்க, ரோட்ல நீங்களே ஒரு ஹாய் காமிச்சிடலாம். எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தானா? மொத்தம் எத்தனை ஓட்டு உங்களுக்கு தெரிஞ்ச உங்க கண்ணுக்கு எதிர்க்க உங்க ஏரியா சுத்தி எத்தனை ஓட்டு இருக்கு? உங்களை பொறுத்தளவு நீங்க எத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணுவீங்க? இல்ல உங்க சொந்தக்காரங்களை எத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட வைப்பீங்க? உங்க மூலியமா எவ்வளவு ஓட்டு கலெக்ட் பண்ணுவீங்க? விரல் துடிக்குது. அதான் விரல் துடிக்குது ஓட்டு போறதுக்கு. லைட் போட்டோன்னே எவ்வளவு சவுண்ட பாருங்க.